வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் சமீப காலமாக நீங்கள் சில தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள். அதனால் நீங்கள் உங்களின் மனதுக்கும் உடலுக்கும் இந்த நேரத்தில் இந்த வார நேரத்தில் நல்ல ஓய்வு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வு எடுப்பது என்பது உங்களின் மனம் மற்றும் தேகம் இரண்டுக்கும் மிகவும் சாதகமாகவும் வலிமையை கூட்டுவதாகவும் இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்விக்க மகிழ்ச்சியான செயல்களில் நீங்கள் இந்த வார நேரத்தில் பங்கேற்க வேண்டும். இந்த வாரத்தில் மற்றவர்கள் முன் உங்களின் தகுதிக்கு மீறி அதிகமாக செலவு செய்வது மிகவும் முட்டாள்தனமான முடிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒப்புக்கொண்டு இதுபோன்ற செயல்களை செய்வதை தவிர்க்கவும் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களின் எதிர்காலத்திற்கு போதுமான அளவு உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் எந்த விதமான விவாதங்களும் சிக்காமல் தப்பித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் பிறர் முன் நீங்கள் உங்களின் கௌரவத்தை சிதைத்துக் கொள்வீர்கள். எனவே உங்களின் உறவுகளில் யாருக்காவது பிரச்சனை என்றால் பொதுவாக பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 4வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் இந்த வாரம் பல சுப கிரகங்களின் தாக்கத்தால் உங்களின் விருப்ப சக்தி யாவும் வலுவடையும். அதன் உதவியுடன் உங்கள் தொழில்முறையில் புதிய சாதனைகளை பெற அல்லது அடைய உங்களால் முடியும். இந்த வார நேரத்தில் உங்களின் வாழ்க்கையில் இதுபோன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதால் சற்று கவனமாக செயல்படுங்கள். இதனால் நீங்கள் உங்களின் நல்ல நேரத்தை நல்ல விதமாக அனுபவிக்கவும் பணத்தை அறுவடை செய்யவும் சேமிக்கவும் முடியும். வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருக்கும் இந்த ராசி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் எடுப்பது நல்ல செய்திகள் கிடைக்கலாம். இருப்பினும் இதற்காக உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமைகளில் காளி மற்றும் முருகை மாதாவை வணங்கி அவர்களுக்கு சிவரளி பூக்களை அவர் பாதங்களில் சொரியுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.